அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளானது விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வாரத்தின் முதல் நாள். மேலும் இந்த நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு ஆங்கில மாதமாகட்டும் தமிழ் மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க நமக்கு தொடரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்னைக்கு காலையில் 10:30 வரைக்கும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருந்ததுங்க. இது ஆவணி மாதத்தின் முதல் தேதியில் வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். நேற்றே பார்த்தீங்கன்னா இது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன். அதில் ஒரு குளியல் முறை குறித்தும் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னைக்கு அதுபோல் குளியல் முறை எடுத்துக்கல அப்படிங்கும்போது இப்போ கூட அந்த வீடியோ பார்த்து அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் குளிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு 8 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. 88 சிறப்பு குறித்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியது. நேற்று கூட நான் 8 நாட்களுக்குள்ளார 8 விதமான விருப்பங்கள் நிறைவேறுவதற்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெரிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சி அதுக்குள்ளே நம்மளுடைய விருப்பங்களை 8 விதமான விருப்பங்களையும் எழுதி வீடியோ போட்டிருந்தேங்க. ஒருவேளை நேற்று கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி கூட நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 8 நாட்களுக்குள்ளே விருப்பங்கள் நிறைவேறும். மெத்தடு நேற்று நான் சொன்னதே தான். அதனால் நீங்கள் அதையவே அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எண்டு ஸ்க்ரீனில் வேணால் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த 8 சேர்க்கை இன்றைக்கி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை 8. அடுத்தது ஆகஸ்ட் மாதம்ங்கிறது 8வது மாதம். இதைத்தான் நம்ம லைன் கேட் போர்ட்டல் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்ததில். அதனால் நீங்கள் இந்த நாளையும் கணக்கு எடுத்துக்கிட்டு தாராளமாக சில மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். மதியம் பதிவில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். 12:30 மணி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேங்க. ₹1 கையில் வச்சுட்டு ஒரு 3 வார்த்தை சொல்லியிருந்தேன். அது சொல்வதன் மூலமாக இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது, ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்க்கையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட அந்த வீடியோவும் எண்டு ஸ்க்ரீனில் வரும். அதே போல் நான் நேற்று 8 விருப்பங்கள் நிறைவேறுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த விஷ்ணுபதி புண்ணியகால குளியல் முறை குறித்தும் கொடுக்குறேன். இவை தவிர ஏஞ்சல் நித்திகா மந்திரம் ஒன்று போட்டிருக்கிறேன், அதையும் நான் கொடுக்குறேன். இந்த 4மே எண்டு ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியதை பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நைட்டு 8 மணியிலேருந்து 8:59 தான் செய்யணும், சொல்லணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு பெரிய விஷயமாக சொல்லி உங்களை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விட போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் சொல்ல போகிறேன். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான வேலையை நீங்கள் கூப்பிட்ருக்காங்கனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி, குழந்தைங்களோட அவுட்டிங் போயிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ அந்த டைமுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதில் நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். சரிங்களா? இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அந்த டைமிங் தான் நமக்கு முக்கியம். நைட்டு 8 மணிலேருந்து 8:59. நீங்கள் வேணால் அலாரம் செட் பண்ணிட்டு நீங்கள் அந்த டைமில் ஜஸ்ட் அந்த வேர்டை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும். சரி, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தான் நம்ம ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கணும். எந்த மாதிரி விருப்பம் வேணாலும் நிறைவேறணும்னு மனசுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். பண தேவையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் முதல்ல ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தெளிவாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஒரு 8 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா என் கடனை நான் அடைச்சிடுவேன். இல்லை பேங்க்கில் பணம் குழந்தைங்க பேரில் டெபாசிட் பண்ணுவேன். இல்லை ஒரு கார் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது, அதை வச்சு நான் கார் வாங்கிடுவேன். இதுதான் என்னோடய கோல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என் மைண்டில் இந்த 8 லட்சம் மட்டும்தான் இருக்கும். அந்த 8 லட்சம் என் கையில் கிடச்சிருச்சு
நான் அந்த பணத்தை வச்சு என் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தான் நான் கொண்டு வருவேன். நீங்களும் இது மாதிரி தான் வந்துட்டு கொண்டு வந்துக்கணும். அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துக்கணும். இப்படி தான் வந்து இன்டென்ஷன் செட் பண்ணுறது. சரிங்களா? சரி, இப்போது நான் சொன்ன அந்த 59 நிமிஷத்துக்குள்ளே அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் யார்ட்டையும் பேசாமல் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க. வழக்கமாக சொல்கிறதான் 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அந்த இன்டென்ஷன், இதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடு செய்கிறோம், இது கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும், இது மூலமாக நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும், கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ இதை நான் சொல்கிறேன் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த 8 எண் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் அணைஞ்சு விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால நீங்கள் 8 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கவுண்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட் பண்ணுறது தான் போகும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள், அப்படியே பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கே போதும்னு தோணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறதும் நல்லது. கோடு போட்ட பேப்பரோ போடாத பேப்பரோ அதில் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறதும் கூட நல்லது. ஆனால் எழுதும்போது நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சொல்லும்போது நம்ம அப்படி சாதாரணமாக வந்து சொல்லிக்கலாம். சரி, இப்போ அது என்ன வேர்டுன்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். லோட்டஸ் ஒரு சின்ன கோடு, ஸ்பீடு ஒரு சின்ன கோடு, க்ளவுட்ஸ் ஒரு சின்ன கோடு, மேக்னெட் ஒரு சின்ன கோடு, இமேஜின் ஒரு சின்ன கோடு, சாம் ஒரு சின்ன கோடு, மேஜிக் ஒரு சின்ன கோடு, கார்பெட். லோட்டஸ், ஸ்பீட், க்ளவுட்ஸ், மேக்னெட், இமேஜின், சாம், மேஜிக், கார்பெட். லோட்டஸ், ஸ்பீட், க்ளவுட்ஸ், மேக்னெட், இமேஜின், சாம், மேஜிக், கார்பெட். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு. தனித்தனியாக வந்து இது பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு காம்பினேஷனாக வந்து இருக்குது. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே இந்த சக்தி ஊட்டப்பட்ட நாளில், சக்தி ஊட்டப்பட்ட நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய விருப்பங்கள், விஷஸ் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் முதல்ல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறீங்க, அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுறீங்க. அதன் பிறகு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்கிறீங்க. வாய் விட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளாரையும் சொல்லலாம், எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம். எழுதுறதுனாலும் தாராளமாக எழுதுங்க. எழுதுறதுக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 முறை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இதை நம்ம சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நமக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் 59 நிமிஷம் இருக்குது. அவசியம் வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் இன்னும் இது போல் ஒரு சான்ஸ் நமக்கு வரும். அது வந்து நமக்கு 26ஆம் தேதி வரும். சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது, அது கரெக்டாக வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ். இவை தவிர நமக்கு இன்றைக்கி இந்த 718 அப்படிங்கிற ட்வின் ஃப்ளேம் நம்பர், 781ங்கிற நம்பர் எல்லாமே இன்றைக்கி இந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.